பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு திங்களன்று தொடங்க உள்ளது. இதுகுறித்து திமுக எம்பிக்களுடன் முதல்வர் ஸ்டாலின் இன்று விவாதிக்க இருக்கிறார். எந்தெந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து பேச வேண்டும் என்பது குறித்து ஸ்டாலின் ஆலோசனை வழங்க உள்ளார். சென்னை கடற்கரை டு எழும்பூர் இடையேயான 4வது ரயில் தண்டவாளம் அமைக்கும் பணி நடைபெறுவதால் சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருமால்பூர், அரக்கோணம் ஆகிய இடங்களுக்கு செல்லும் புறநகர் மின்சார ரயில்கள் மாலை 4:30 மணி வரை முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் மெட்ரோ மற்றும் பஸ் நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. மதுரை அருகே உள்ள கீழடியில் டூரிஸ்டுகள் வசதிக்காக 17 கோடி ரூபாய் செலவில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்க கடந்த ஜனவரியில் முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இதையடுத்து பிப்ரவரி 16ஆம் தேதி அமைச்சர்கள் தென்னரசு, பெரிய கருப்பன் கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தனர். இப்போது அருங்காட்சியகம் கட்டுமான பணி நடப்பதால் பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை என தகவல் பலகை வைக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு சார்பில் 2025-26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை வரும் 14ஆம் தேதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய உள்ளார். ஒவ்வொரு துறையிலும் புதிய திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்ற முடிவோடு பட்ஜெட் தயார் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மீனவர்கள் தங்களின் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தவும், மீன்களை சுகாதாரமாக கையாளவும் 5 மீன்பிடி துறைமுகம் அமைக்கும் பணி நடக்கிறது. மேலும் 2 துறைமுகம் விரிவாக்க பணி மற்றும் 32 மீன்பிடி இறங்குதளங்கள் அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. தமிழகத்தில் தனியார் ஹாஸ்பிட்டல்களில் இலவச தடுப்பூசி போடும் திட்டத்தை விரிவுபடுத்த பொது சுகாதாரத்துறை திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து பொது சுகாதாரத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், 100% தடுப்பூசி வழங்குவதை மாவட்ட சுகாதார அதிகாரிகள் கண்காணிக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவிரி ஆறின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரமாக முயன்று வரும் நிலையில் அதை தடுக்காமல் மத்திய அரசும் தமிழக அரசும் வேடிக்கை பார்ப்பது கண்டிக்கத்தக்கது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி மேகதாது அணைக்கான ஆயத்த பணிகளை கர்நாடக அரசு மேற்கொள்வதே சட்டவிரோதம் என அவர் கூறினார். திமுகவினரின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களின் பிள்ளைகள் ஹிந்தி படிப்பதாக சிலர் கூறி வருகின்றனர். யார் படிக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. நானும் டெல்லியில் இருக்கிறேன். ஹிந்தி தெரியாததால் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். ஒரு தேர்தலில் கூட போட்டியிடவில்லை. இப்போது 20-24% வாக்கு பெற முடியும். அடுத்த முதல்வர் இவர்தான் என பூதாகரப்படுத்துகிறார்கள் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறினார். இப்போது கட்சி தொடங்கினாலே யூகங்கள் எல்லாம் செய்தியாகிறது எனவும் விமர்சித்தார். லண்டனில் சிம்பனி இசையை இசைஞானி இளையராஜா அரங்கேற்றம் செய்தார். மெய் மறந்து ரசிகர்கள் கண்டு ரசித்தனர். நிகழ்ச்சியில் கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, இயக்குனர் பால்கே உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போட்டி மிகவும் கடினமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட டெல்லி சட்டசபை தேர்தலில் 26 ஆண்டுகளுக்கு பின் பெற்றுள்ள வெற்றி பாஜக மேலிட தலைவர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக பீகார் சட்டசபை தேர்தலையும் அதே பாணியில் சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்து வியூகங்கள் வகுக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வியூகத்தை பாஜக மேலிடம் வகுத்துள்ளது. இதன்படி அடுத்த ஓரிரு வாரங்களுக்குள் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் பீகாருக்கு படையெடுக்க வேண்டும். திருமண விருந்துகளில் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்களை பயன்படுத்தக்கூடாது. பிளாஸ்டிக்கை ஒழிக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேரள ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. விக்கி கௌஷால், ராஷ்மிகா மந்தனா, அக்ஷய் கண்ணா நடித்த சாவா படம் சமீபத்தில் வெளியானது. இந்த படத்தில் முகலாயர் காலத்து தங்க புதையல் இருப்பதாக கூறி மத்திய பிரதேச மாநிலம் ஆசிர்கர் கோட்டையை காட்டியிருந்தனர். இதை உண்மை என்று நம்பிய கிராமத்தினர் மத்திய பிரதேசத்தின் புர்ஹான்பூரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஆசிர்கர் கோட்டை அருகே குவிந்தனர். கிராமத்தில் இருக்கும் பொது இடம், வயல்வெளிகளை எல்லாம் இரவு பகலாக தோண்ட ஆரம்பித்தனர். போலீசாரை கண்டதும் நைசாக நகர்ந்தனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் வார்டில் நோயாளி வைத்திருக்கும் பொருட்கள் மீது எலிகள் துள்ளி குதித்து விளையாடும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனையின் சுகாதாரம் மற்றும் மேலாண்மை குறித்து கவலையை ஏற்படுத்தியுள்ளன. மருத்துவமனையின் அலட்சியமே இதற்கு காரணம் என மருத்துவமனையில் ஆய்வு செய்த எம்எல்ஏ சம்பாதியா உய்கே குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 3 ஆண்டுகளாக நீடிக்கிறது. உக்ரைனின் கிழக்கு பகுதியான டோனெட்ஸ் பிராந்தியத்தில் உள்ள டோப்ரோவில்லாவில் ரஷ்ய படைகள் இரவு முழுவதும் நடத்திய தாக்குதலில் 14 பேர் கொல்லப்பட்டனர். 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சிரியாவில் 2011ஆம் ஆண்டு முதல் உள்நாட்டு போர் நடந்து வருகிறது. 2 நாட்களாக நடந்த உள்நாட்டு கலவரத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். அதில் 125 பேர் சிரிய அரசு படையைச் சேர்ந்தவர்கள். 148 பேர் ஆசாத் விசுவாசிகள் அடங்குவர். மீதமுள்ளவர்கள் பொதுமக்கள் என சிரிய மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கூறியுள்ளது. உக்ரைனுடன் போர் நிறுத்தத்துக்கு நிபந்தனைகளின் அடிப்படையில் தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். இறுதி போர் நிறுத்த ஒப்பந்த விதிகளில் தெளிவான புரிதல் இருக்க வேண்டும்.
அமைதி பணிகளில் எந்த நாடுகள் பங்கு வகிக்கும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் புட்டின் நிபந்தனை விதித்துள்ளார். அமெரிக்காவில் அரசு செலவினங்களை குறைக்க புதிய துறை ஏற்படுத்தப்பட்டு அதன் தலைவராக பிரபல தொழிலதிபர் எலன் மஸ்க் நியமிக்கப்பட்டுள்ளார். பல்வேறு துறைகளில் பணியாளர்கள் குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக எலன் மஸ்க், வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ இடையே ட்ரம்ப் முன்னிலையில் மோதல் ஏற்பட்டது. ஐரோப்பிய நாடான பிரிட்டனின் மான்செஸ்டர் நகரில் புதிதாக இந்திய துணை தூதரகம் நேற்று திறக்கப்பட்டது. நம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் திறந்து வைத்தார். பிரிட்டனுக்கான இந்தியாவின் புதிய தூதரக ஜெனரலாக விசாகா யதுவன்ஷி பொறுப்பேற்றார்.